திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ர கதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கேதுவோட ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டுல ஆட்சி பிளஸ் உச்சம் டபுள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை புதன் கொடுக்கிறார். சோ பெரிய யோகங்க. எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தாலும் முயற்சியை ஒரு முறைக்கு 2 முறை செய்யுங்க, அதை நோக்கி போங்க அப்படின்னு அந்த கிரகங்கள் சொல்லுது. கேது அங்க இருக்கும்போது சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். தடைகளை கொடுக்காம அது போகாது அப்படிங்கிற அமைப்புகளை கொடுத்தாலும் கேதுக்குன்னு ஒரு குணம் இருக்குதுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அது மேலாப்புல செஞ்சுட்டு போறதுக்கோ அறகுறையை செஞ்சுட்டு போறதுக்கோ அது விடாது. முழுமையாக அதை செஞ்சு அது என்ன ஏதுன்னு பார்த்து அடிவேறு வரைக்கும் போய் பார்த்து அதை கிளியர் பண்றது மட்டும்தான் இந்த கேதுவனுடைய வேலை. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ராசி அதிபதி கேதுவோட இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய வைக்கும். சிறிய தடைகளை கொடுக்கும். அதுல பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சூப்பரா இருக்கணும். அது நீங்க ஒரு முறையே ஒரு விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா விட்டுருவார். இல்ல அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும், அந்த நீட்னஸ் வர்ற வரைக்கும் இந்த கேது மீண்டும் மீண்டும் செய்ய, அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி அதை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதனால இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வேலையை ஆரம்பத்தில் செய்தாலும் அதை முழுமையாக செய்து விட்டால் இந்த கேது தாக்கம் இருக்காது. கேது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவரே நீ இதை செய்ய அதை செய்யணும், இது கரெக்டா இருக்கு, இது தப்பா இருக்குது, இதுல இருந்து அடுத்தது போ அப்படின்னு சொல்லி அவரே உங்களுக்கு மைண்ட், ஏன்னா கேதுதான் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி. இந்த இன்ட்யூஷன் எல்லாமே கேதுதான். அந்த மைண்ட்லயே உட்காந்து சொல்ல வைப்பாரு அவர், இதை செய்ய அதை செய்ய, இது கரெக்ட், இது ஓகே அப்படிங்கிறது. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுக்கு இந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு இன்ட்யூஷன் பவர் வருங்க. நீங்க பாக்குறது எல்லாமே இந்த கனவுல பார்க்கறது நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாசம் அப்படி எல்லாம் நடக்கும். நடந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே அது அப்படியே நடக்கும். நீங்க இப்போ ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் ஒரு 2-3 நாளுக்குள்ள உங்க கண்ணுல காட்சி கொடுத்துருவாரு. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. சோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பொருள் நமக்கு கிடைக்கும், நம்ம இங்க போக போறோம், இங்க இந்த பார்த்த இடம்ல கனவுல பார்த்தது நம்ம நினைச்ச இடம்லாம் வருதே அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கண்டிப்பா இந்த மாசம் மிதுன ராசிக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஒரு 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு புதன் வந்து விடுவார். அப்படி புதன் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க சந்தோஷம் அதிகமாகுங்க. அதுக்கப்புறம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். 4ஆம் இடங்கிறது மனசு, 4ஆம் இடங்கிறது ஆரோக்கியம், 4ஆம் இடங்கிறது தாய் தந்தையை சொல்லக்கூடிய தாயை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தந்தையை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பார்க்கறதுல தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே போல மனசுல இருந்த அந்த பாரத்தை தூக்கி எங்கேயோ தூக்கி வீசுற மாதிரி இருக்கும். மனசு அப்படியே ரொம்ப லேசாயிரும். தேவையில்லாம இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், ஏன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சனி பார்க்கும்போது கணவன் மனைவில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால இருக்கும். பட் இருந்தாலும் புதனுடைய தன்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க 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 உங்களை நல்வழிப்படுத்தி இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் சக்சஸ் கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி, எல்லாமே நீங்க தான். 21ஆம் தேதிக்கு மேல நீங்க சொல்றதுதான் அங்க நடக்கும். உங்களுடைய சட்டம் தான் வீட்டுல நடக்கும். அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் பேசுங்க, சக்சஸ் ஆகும். 21ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பொறுமையா எழுதிக்கிட்டே இருங்க. ஏன்னா மிதுனம் எப்பவுமே கணக்கு போடுற ராசி தானே. எதா இருந்தாலும் கரெக்டா கணக்கு போட்டு அக்யூரேட்டா சொல்லக்கூடிய ராசி தானே மிதுனம். சோ அந்த கணக்குகளை எல்லாம் நீங்க அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. அந்த 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒரு வீடு மாற்றம் பண்ணுவீங்க. ஒரு பழைய வீட்டுல இருந்து ஒரு புதிய வீடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானதோ அல்லது பழசு வித்துட்டு ஒரு புதுசு வாங்குறதுக்கான ஒரு அமைப்போ இதெல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆகும்.
சோ இந்த மாசத்தை விட்டுட்டீங்கன்னா இனி 12 மாசம் கழிச்சுதான், ஒரு வருஷம் கழிச்சுதான் இந்த வீடு சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். சோ இந்த மாதத்துல ஒரு 21ஆம் தேதிக்கு மேல வீடு சார்ந்த சொத்து சார்ந்த வண்டி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது இந்த மாதத்துல. அதே போல அடுத்தது பாருங்க சூரியன் 3ஆம் அதிபதி இல்லையா, முயற்சி ஸ்தானாதிபதி. உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகணுமா, சூரியனை தான் நீங்க கும்பிடணும், சூரியனை தான் புடிச்சுக்கணும். சூரியன் வழிபாடுதான், சிவன் வழிபாடுதான். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியன் கேது சேர்க்கை இங்க இருக்கு இல்லையா, யாருடைய ஜாதத்திலேயாவது சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுதும் திலகோமம் பண்ணும் பொழுதும் பெரிய வளர்ச்சி அவர் கொடுத்துட்டு போயிடுவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய கரைகள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் விலக்கி விட்டுருவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா இது வந்து பித்ரு தோஷத்தின் உச்சகட்டமான ஒரு கிரகச்சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதத்துல. இது விட்டீங்கன்னா இனி அது வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு. சோ இது வந்து அது ஆட்சி பலம் பெற்று சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்க முன்னோர்களே உங்க கூட வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்து கொடுத்து மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சோ இந்த மாசத்துல கொஞ்சம் இதெல்லாமே செய்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முயற்சி பண்ணு, ஓடு, செய்யி, ஏன் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு உங்களை வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே வச்சிருக்குன்னு பாத்துக்கோங்களேன். போ 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 செஞ்சுக்கிட்டே இரு, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, முயற்சி பண்ணு உங்களை பின்னாடி இருந்து ஒரு ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த சூரியனோட வேலை. சோ அதை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு முறை முயற்சியாக இருந்தாலும் சரி 2 முயற்சியாக இருந்தாலும் சரி ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. தலை நிமிர்ந்துதான் திரும்பி வருவீங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல போஸ்டிங் கிடைச்சே தீரும். நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு முதன்மை தன்மை கிடைச்சே தீரும். நீங்க சின்ன வேலையா இருந்தாலும் பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்பும் இந்த மிதுன ராசி இந்த மாதம் இருக்குங்க. சோ வந்து நீங்க கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணுங்க, மத்தது எல்லாமே இந்த கிரகங்கள் பாத்துக்குவாங்க. அடுத்தது பாருங்க சுக்கிரன். சுக்கிரன் யாரு, 5 மற்றும் 12ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு 16ஆம் தேதி வரைக்கும் நேசத்திலையும் அதற்கு மேல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா இது காதல் சம்பந்தப்பட்ட வீடு. சோ மிதுனம் எப்போதுமே கொஞ்சம் மனசுக்கு வந்து இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சீக்கிரம் விழுந்துருவீங்க. அது மட்டும் இல்லாம கேதுவோட இருக்கவங்களும் இப்பெல்லாம் குழப்பமா தான் இருக்கும். அப்போ இந்த நேரத்துல ஒரு 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய காதெல்லாம் சக்சஸ் ஆகும். அம்மா அப்பா கிட்ட போய் இந்த நேரத்துல பேசலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு இல்லையா, திருமணம் எப்ப நடக்கும், இப்பெல்லாம் வந்து பேசினா கிடைக்குமா அப்படின்ற பொழுது குரு தனிச்சு நிற்கக்கூடிய காலகட்டங்களை போய் பேசுங்க, கண்டிப்பா நடக்கும். கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லவ் மேரேஜ் எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதகமா பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான். அப்ப திருமண ஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது கண்டிப்பா இந்த நேர காலகட்டங்கள்ல போய் லவ் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை பத்தி அம்மாட்ட பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. இத்தனை நாள் ஒத்துக்காம இருந்தாலும் கூட இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஓகே இவங்க இப்படி கேக்குறாங்க பண்றாங்க, சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குலதெய்வம். அப்ப இந்த மாசம் 16ஆம் தேதிக்கு மேல குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க குலதெய்வம் உங்க கூட இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. குலதெய்வமே தெரியல, ரொம்ப தூரத்துல இருக்கிறோம், குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறது நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் இந்த குலதெய்வம் இப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 12 மாசம் ஒரு வருஷம் கழிச்சுதான் இந்த வீட்டுக்கு வரும். அப்போ இந்த டைம்ல நீங்க போய் உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது எத்தனை வருஷம் வேணா, இந்த ஒரு வருஷம் அல்லது எத்தனை வருடங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காம இருந்தாலும் கூட சூரியன் கேது சேர்க்கையில் இருக்கும் பொழுது இந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் போகும்போது உங்க முன்னோர்களும் குளிர்ந்துருவாங்க, உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஆசி கொடுக்கும். குலதெய்வத்தை கும்பிட்டு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாசம் போனீங்கன்னா ஒரு வருடத்திற்கு போன பலன் கிடைக்கும். எல்லாருமே அமாவாசையில தான் போகணும், எல்லாருமே பௌர்ணமியில தான் போகணும் அப்படிங்கிற எந்த கணக்குகளும் கிடையாதுங்க. உங்க ஜென்ம நட்சத்திரம் தனிக்கு போங்க. நீங்க என்ன நட்சத்திரமோ, மிருகசீரிடமா, திருவாதிரையா, புனர்பூசமா, அந்த நட்சத்திர நாள் வரும் இல்லையா, அந்த நேர காலகட்டங்கள்ல போங்க. அப்படி போகும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் அணுக்கள் இருக்கக்கூடிய கர்மா உங்க குலதெய்வம் கழிக்கும். அந்த கர்மாவை உங்க குலதெய்வம் கண்டிப்பாக கழிக்கும். உங்களுடைய சந்தோஷத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் தடைகள் இருக்கோ அதை உங்க குலதெய்வம் அந்த தடையெல்லாம் உடைச்சு உங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வெளிநாட்டுல தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், கணவன் மனைவிகள் அந்யோன்யமாக இருக்கிறது. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வது. சுக்கிரன் இங்க இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த டைம்ல நிறைய காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வாங்குவீங்க, அதுக்கு செலவு பண்ணுவீங்க. அல்லது பாத்துட்டீங்கன்னா துணி தொழில் இருக்கக்கூடியவங்க, அழகு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க,
பெண்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஃபேன்சி சம்பந்தப்பட்டது, அதாவது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய, பெண்களை உயர்த்தக்கூடிய அந்த தொழில் தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த தொழில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கும் பொழுது அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. வருமானம் அதிகமா வரும். அழகு சார்ந்தது, பியூட்டிஷியன் சார்ந்தது, என்ன வேணா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருந்தீங்கனாலும் சரி, வருமானம் பெருகக்கூடிய காலகட்டங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்குங்க இந்த மாதத்துல. சோ ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுதான் செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது. சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால, எப்பவுமே சூரியன் கேது, சூரியன் ராகு உங்க ஜாதத்துல இருக்குதுன்னா முன்னோர்கள் ஆசைகள் இல்லைன்னு சொன்னாலும் முன்னோர்கள் நல்லா இருந்தாக்கா குலதெய்வ அருள் கொடுக்கும். சோ அதனால இது உங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அமைப்பு. இப்போ 16ஆம் தேதிக்கு மேல குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரும் பொழுது முன்னோர்களும் குளிர்ந்திருக்குவாங்க, உங்களுடைய குலதெய்வம் குளிர்ந்து கொள்ளும். அப்போ கேட்டதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இருக்கும், பெரும் மூச்சு விட்டுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அருமையா இருக்க போகுது. தொழில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல தொழில் வக்கரமாக இருக்குதான்னு பாருங்க. அப்படி வக்கரமாக இருந்தால் தொழில் ஒரு முயற்சியை போடுங்க. நிச்சயமா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்காருங்க. 6ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருந்தா வேலை கிடைக்கும். வேலையே போயிருச்சு. இப்ப உங்களுக்கு என்ன யோசனைகள் வரும்னா, ராசி அதிபதி 3ல இருக்கும்போது ஒரு வேற வேலைக்கு போய்க்கலாமா, இந்த வேலையில ஒரே பிரஷரா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது, வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாம். அது ஆனா உங்க ஜாதகத்துல வேலையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் இந்த மாதத்துல வேலை மாத்தினீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ள இருக்கார், பெரும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல உச்சமா இருக்கிறதுனாலையும், லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறதுனாலையும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த டைம்ல எதிரிகளும் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது எதிரி, பகையை சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லையா? எதிரிகளும் அதிகமா இருப்பாங்க. ஆனால் எதிரிகளை ஜெயிச்சு மேல வந்துருவீங்க. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு, ஏன்னா கேதுங்கிறது கண்டுபிடிக்கிறது தானே. கேதுன்னு சயின்டிஸ்ட், கேதுதான் இந்த எல்லாமே கண்டுபிடிக்கிற, எல்லாமே கிரிமினல் விஷயம் எல்லாமே கேதுதான். அப்ப ராகுவும் அங்க பார்க்கும் பொழுது யார் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, நம்மள யார் முதுகுல குத்துறாங்க, நமக்கு யார் கெட்ட எண்ணங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டி கொடுத்து விடுவார். அப்ப அதுல இருந்து வெளியே உங்களுக்கு பெரும் லாபத்தையும் பெரும் அமைப்பையும் நல்ல வேலை வாய்ப்பையும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே ரிலீஃப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால எல்லாமே இப்ப உங்க கண்ணு முன்னாடி தெரியும். அப்படி தெரிஞ்சது கண்டிப்பா மிதுனராசி அன்பர்கள் நீங்க இந்த கமெண்ட்ல கூட நீங்க சொல்லலாம். நிச்சயமாக பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் லாபத்தை பெருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது செய்யும் பொழுது பெரும் லாபத்தையும் எதிர்பாருங்க. நிச்சயமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ முழுக்க பாத்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் 16ஆம் தேதிக்கு மேல செம்மையா ஒர்க் அவுட் ஆக போகுது உங்களுடைய டைமிங். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனாலும் நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த கிரகங்கள். இந்த காலகட்டங்களை நீங்க குலதெய்வத்தை முழுமையா கையில பிடிச்சுக்கோங்க. குலதெய்வம் தான், வேற வழியே இல்லை. குலதெய்வத்துக்கு ஒரு பச்சை பட்டு புடவை சாற்றி வழிபாடு செய்வது என்பது மிதுன ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.